எல்லாருக்கும் வணக்கம். சிறுகதைகள் வந்து கடந்த 2 நாளாக தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு சிறுகதையை சொல்கிறதுக்கான நேரம் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது ஒரு 20 நிமிஷமாவது ஆகுது. அதனால் அதை வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஓரங்கட்டி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கேன். ஏன்னா சேனலுக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் சரியாக வரல. அதிகபட்சமாக வெற்றிகரமாக ஒரு வீடியோ 2 வியூஸ் போனாலே அது பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இந்த ஷோவையும் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன். எடிட்டில் எதுவுமே பண்ணாதனால அப்படியே வருது ஃப்ளோவில், மன்னிச்சிங்க. எல்லாம் போக போக சரி பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய விஷயம், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், நம்ம சேனலில் அடுத்து எந்த மாதிரியான வீடியோஸ் வரப்போகுது அப்படின்னா, இலக்கியங்கள் பற்றி டைரெக்டாக போயிடலாம். ஸோ இலக்கியங்கள்னால் என்ன, இலக்கியங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இலக்கியங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் பேசுது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு இலக்கியமாக பார்த்துக்கிட்டு வரலாம். அகநானூறு, புறநானூறு அப்படிங்கிறலாம் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு வரலாம். அதில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒன்றும் சொல்ல மாட்டேன். அதில் இருக்க விளக்கத்தை மட்டும்தான் சொல்லுவேன். பாட்டை வந்து நான் வந்து என்னோடய பிளாகில் போட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்குது. ஸோ நீங்கள் பாட்டை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பாட்டை வந்து என்னோடய பிளாகில் போய் பார்த்துக்கலாம். அந்த இலக்கிய பாடலை அதற்கான விளக்கத்தை மட்டும், ஸோ இந்த மாதிரி இருக்குப்பா, இந்த மாதிரி இந்த பாட்டில் இருக்குது, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு நான் வந்து அதுக்கான தமிழ் விளக்கத்தை மட்டும், தமிழ் பாட்டுக்கான தமிழ் விளக்கம் இப்போ ரொம்ப தேவைப்படுது. ஸோ அதான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் விளக்கத்தை மட்டும் கேட்டால் போதும். ஏன்னா நமக்கு தேவை அதில் இருக்க ஸ்டஃப், அதில் இருக்க விஷயம் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ அதை மட்டும் நான் சொல்ல போகிறேன். அதை தாண்டி உங்களோட ஆர்வம், அது என்ன பாட்டு அப்படின்ட்டு உங்களுக்குலாம் தோணுச்சுன்னா நீங்கள் என் பிளாகில் போய் பார்த்துக்கலாம். அதுக்கான லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி தான் போக போகுது அடுத்தடுத்த நாட்கள். இதில் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டியூரேஷனும் கம்மியாக இருக்கும். ஒரு பாட்டுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம், 5 முதல் 7 நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ டியூரேஷனும் கம்மியாக இருக்கும். இதன் மூலமாக வந்து உங்களுக்கும் வீடியோஸ் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், நமக்குள்ளே ஒரு கனெக்ட் போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். எடுத்தோன்னே யாரும் வந்து 20 நிமிஷத்துக்கு வீடியோலாம் போட்டால் பார்க்க மாட்டாங்க. என்னோடய சொல்லாடல் உங்களுக்கு பிடிக்கணும், நான் சொல்கிற விஷயங்கள், நான் சொல்கிற ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்கணும். அதுக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ டியூரேஷன் கம்மியாக இருக்க வீடியோ போட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக போட முயற்சி பண்ணுறேன். இப்போயே 2 நிமிஷம் வந்துடுச்சு. ஸோ இனி வரும் காலங்களில் சந்திக்கலாம். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.